தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயா அல்லது பிரசாந்த் கிஷோரா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் திமுக இளைஞர் அணி சார்பில் இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தலைமை கழக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் உரையாற்றினர். பொதுக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாஞ்சில் சம்பத், அண்ணாமலை ஒரு அரைவேக்காடு என்றும் அவர் ஐபிஎஸ் படித்த பட்டதாரிதானா என தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்தார். தாவேகவின் தலைவர் விஜயா அல்லது பிரசாந்த் கிஷோரா என்று கேள்வி எழுந்துள்ளதாகவும், தாவேக தொடங்கிய இடத்திலேயே இன்னும் நிற்பதாகவும் நாஞ்சில் சம்பத் விமர்சனம் செய்தார். அண்ணாமலை ஒரு அரைவேக்காடு, ஒரு ஐபிஎஸ் படித்த பட்டதாரி தானா என்று எனக்கு சில வேளைகளில் சந்தேகம் வரும். அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஜெயலலிதாவின் காலம் வரையிலும் இடைத்தேர்தல் வந்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதான் நியதி. 23 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வந்த பொழுது 13 தொகுதிகளை அதிகாரத்தில் இருந்த அதிமுகவிடமிருந்து திமுக பெற்றதென்றால் அது திமுக செய்திருக்கிற நிகழ்ச்சிய சாதனை. இந்திய துணைக்கண்டத்து வரலாற்றில் 12 துறைகளில் இன்றைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதுனா திமுக ஆட்சியினுடைய அபார சாதனை. அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் கூசுகின்றன. கண்கள் குருடானாலும் ஆச்சரியப்படுவதற்கு. இப்பொழுது தாவேகாவின் தலைவன் விஜயா இல்லை பிரசாந்த் கிஷோரா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எங்கே என்ன நடக்கிறது என்றே விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார். அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது. தொடர்ந்து நிற்குமா என்பது போக போக தெரியும்.